யார் வஞ்சிக்கப்படுவார்கள்? வசனம் தெரியாதவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். One who is ignorant of the word of God is a candidate for deception. நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தேவனுடைய வசனம் உங்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும். You have to hide the word of God in your heart so that you can live a holy life. இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கிறவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Those who meditate the word day and night, the Bible says they will have success. வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சிக்கு உங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கின்றேன். மிஷனரிகளுடைய தியாகத்தை குறித்து நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். தியாகம் என்ற வார்த்தை 194 முறை பைபிளில் வருகிறது என்றும், தியாகத்தை குறித்து நாம் படித்தது மாத்திரமல்ல, வில்லியம் கேரி என்ற மாடர்ன் மிஷனரியுடைய தியாகத்தை நான் உங்களுக்கு நேற்றைய தினத்திலே பேசினேன். இன்றைக்கு ஏராளமான மிஷனரிகளை ஆண்டவர் இந்தியாவிலே எழுப்பியிருக்கிறார். நம்முடைய ஊழியத்தில் மிஷனரிகளாக இன்றைக்கு ஏராளமான பேர் தமிழ்நாட்டிலிருந்து மற்ற மாநிலங்களிலிருந்து, சந்திக்கப்படாத மாநிலமாகிய பீகார், ஒடிஷா ஆகிய மாநிலங்களுக்கு மிஷனரிகளாக போகிறார்கள். மாற்று கலாச்சார ஊழியர்களாக போகிறார்கள். அவர்கள் செய்கிற தியாகத்தை குறித்து இப்பொழுது நீங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறீர்கள். இந்த வாழ்வும் வசனம் நிகழ்ச்சியில் எங்களுடைய மிஷனரியாக இருக்கிற ஒரு சகோதரி, ஒரு லேடி மிஷனரி நிஷா, அவர்களுடைய ஒரு கமிட்மெண்ட்டை நீங்கள் பாருங்கள். அவர்கள் செய்கிற காரியங்களை கவனியுங்கள். இப்படிப்பட்டதான மிஷனரிகளுக்காகத்தான் ஜெபிக்க வேண்டும், இப்படிப்பட்டவர்கள் எழும்ப வேண்டும் என்றுதான் நாம் அறைகூவலை வைக்கிறோம். இப்பொழுது அந்த வீடியோவை பாருங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால அநேக மிஷனரிகள் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆண்டவருடைய அழைப்புக்கு விட்டு கொடுத்து அவர்கள் பல தேசங்களுக்கு போன சரித்திரத்தை நாம் நன்றாக அறிந்திருக்கலாம். வில்லியம் கேரி இந்தியாவிற்கு வந்தார். ஹட்சன் டெய்லர் சைனா தேசத்திற்கு போனார். அதோனிராம் ஜட்சன் பர்மா தேசத்திற்கு மிஷனரியாக சென்றார். டேவிட் லிவிங்ஸ்டன் ஆப்பிரிக்கா தேசத்திற்கு சென்றார். இப்படி பல மிஷனரிகளுடைய சரித்திரத்தை நாம் வாசிக்கலாம். நம்முடைய இந்திய தேசத்திலே பல 10 ஆண்டு காலங்களாக ஆண்டவர் இண்டிஜினியஸ் மிஷன் ஆர்கனைசேஷன்ஸை எழுப்பி அநேக மிஷனரிகள் சவுத் இந்தியாவிலிருந்து புறப்பட்டு போய் மிகவும் குறைவாக கிறிஸ்தவர்கள் இருக்கிறதான வட இந்திய எல்லைகளிலே வேற ஒரு கலாச்சாரம், வேற ஒரு இயற்கை சூழ்நிலைகள், the climatic conditions, the weather conditions are so different, the food habits are so different, the lifestyle, the world view of the people there, அங்கே உள்ள மக்களுடைய எல்லா காரியங்களுமே வேற ஒரு தேசத்திற்கு பாஸ்போர்ட் வாங்கி சென்றால் சம்டைம்ஸ் பெரிய டிஃப்ரென்ஸ் கூட இருக்காது சில கண்ட்ரீஸ்க்கு மிஷனரியாக போகும்பொழுது. ஆனால் நம்முடைய சவுத் இந்தியன் மிஷனரிஸ் நார்த் இந்தியா போகும்பொழுது ஒரே தேசமாக இருந்தாலும் மிஷனரி விசா என்ற ஒரு காரியம் இல்லாமல் தேவைப்படாமல் இருந்தாலும் they cross several cultural, linguistic, world view barriers. ஸோ ஒரு சவுத் இண்டியன், நார்த் இண்டியன் மிஷன் ஃபீல்டில் மிஷனரியாக போவது என்பது பல தடைகளை கிராஸ் பண்ணி போகிற ஒரு செயல். ஆண்டவர் அப்படிப்பட்ட தியாகத்தோடு அநேக மிஷனரிகள் இந்தியாவிற்குள்ளேயே ஒரு கலாச்சாரத்திலிருந்து இன்னொரு கலாச்சாரத்திற்குள்ளே சென்றிருக்கிறார்கள். India has the
மோஸ்ட் நம்பர் ஆஃப் கிராஸ் கல்ச்சரல் மிஷனரிஸ் இன் த வேர்ல்ட் என்று சொல்லுகிறார்கள். உலகத்திலேயே அதிகமாக மாற்று கலாச்சார ஊழியத்திலே இருக்கிறவர்கள் அதிகம் உள்ள தேசம் இந்தியா என்றும், இதிலே அநேகர், இஃப் நாட் ஆல், ரொம்ப நெக்லிஜென்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் தான், ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் தான். ஒருவேளை இங்கே அவர்கள் வேலைக்காக வந்திருக்கிறவர்கள், மற்ற பிஸ்னஸ்க்காக வந்திருக்கிறவர்கள், அவர்கள் தங்களுடைய டெஸ்டிமனிஸை ஷேர் பண்ணி ஊழியம் செய்கிறவர்களாக, ஒருவேளை சோஷியல் ஒர்க்கு, கம்யூனிட்டி சர்வீஸ் செய்கிறவர்களாக இருக்கலாம். பட் சர்ச் பிளான்டிங், இவாஞ்சலிசம் என்று சொல்லும் பொழுது, இட் இஸ் இந்தியன் சிட்டிசன்ஸ் கிராசிங் ஃப்ரம் தேர் ஓன் மதர், வாட் யூ கால் டங் பவுண்டரிஸ், அவர்களுடைய தாய்மொழி எல்லையை கடந்து இன்னொரு மொழி பேசுகிற இடத்திற்கு ஊழியத்திற்காக பாஷைகளை கற்றுக்கொண்டு போகிறவர்கள் ஏராளம். அவர்களுக்காக நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். And we must celebrate the indigenous missionaries that God has been raising in the last 50-60 years. Amen. இன்றைக்கு இன்னமும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ சரித்திரத்தில் இருக்கிறதான மிஷனரிகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பவுல் செய்த மிஷனரி ஊழியத்திற்காக ஸ்தோத்திரம் பைபிளில் வாசிக்கிறோம். இயேசுனுடைய 12 சீஷர்கள் மிஷனரிகளாக பல இடங்களுக்கு போனார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பட் we must value and celebrate and support our current missionaries. இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து, தெலுங்கானாவிலிருந்து, மணிப்பூர், நாகாலாந்து, நார்த் ஈஸ்ட் இந்தியாவிலிருந்து, கர்நாடகாவிலிருந்து நமக்கு மிஷனரிகள் பீகார் மாநிலத்தில் ஊழியம் செய்வதற்காக சென்றிருக்கிறார்கள். ஏன், ஒரிசா மாநிலத்திலிருந்து கூட, வெஸ்ட் பெங்காலிருந்து கூட மிஷனரிகள் உள்ளே போயிருக்கிறார்கள். பீகார் மாநிலத்தில் இவர்கள் ஒரு முக்கிய ஒரு பொறுப்பை எடுத்து செயல்படுகிறார்கள். நாம் நடத்துகிற பள்ளிகளிலே அவர்கள் பணியாற்றுகிறார்கள், which serves as a mission base. சர்ச் பிளான்டிங் என்பது அங்கே உள்ள சுதேசி ஊழியர்கள், மண்ணின் மைந்தர்கள் என்று சொல்லக்கூடிய the locals, அவர்கள் தான் அதிகம் எஃபெக்டிவாக இருக்கிறார்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே அவர்கள் தான் அதிகம் செய்கிறார்கள். பட் without the missionaries we can't train the local church planters. ஆண்டுடைய பெரிதான கிருபையினால எங்களுடைய 23 ஆண்டு ஊழிய பாதையில் அநேக மிஷனரிகள் இது போல எழும்பி போயிருக்கிறார்கள். சிலர் 2 ஆண்டுகள், சிலர் 3 ஆண்டுகள், சிலர் 5 ஆண்டுகள், சிலர் 10 ஆண்டுகள், சிலர் கெரியர் மிஷனரிஸ், லைஃப் டைம். ஆண்டவர் அடுத்த காரியத்திற்கு அழைக்கிற வரை நான் இங்கேயே இருப்பேன் அல்லது இங்கேயே சாகிற வரை இருப்பேன் என்று சொல்லி மிஷனரிகள் அங்கே போயிருக்கிறார்கள். இங்கே எவ்வளவோ சௌகரியமான காரியங்கள் அவர்களுக்கு இருந்திருக்கக்கூடும். ஆனால் அங்கே பல தியாகத்தோடு அவர்கள் அங்கே செய்கிறார்கள். The condition of Bihar, definitely it is much backward than the city of Chennai or the state of Tamil Nadu. தமிழ்நாடு மாநிலம் அல்லது சென்னை பட்டணம் என்று எடுத்துக்கொண்டால் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது மிகவும் பின்னடைவு உள்ள ஒரு மாநிலம்தான். ஆனால் அந்த இடத்துல அசௌகரியங்கள் மத்தியில் நாமும் பெரிய ஒரு லக்ஸூரியஸ் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறது கிடையாது. அடிப்படை காரியங்களை கொடுக்கிறதற்கு தடுமாறுகிற ஒரு ஊழியமாகத்தான் நாங்கள் இதுவரை இருந்திருக்கிறோம். ஏதோ சில காரியங்கள் அவ்வப்பொழுது ஆண்டவர் கொடுக்கும் பொழுது, இப்போ தான் சமீபத்தில் மிஷனரிஸ்க்காக சில அறைகளை, சில தங்குவதற்கான இடங்களை, அக்கமடேஷன்ஸை நாங்கள் செய்கிறோம். ஸ்கூல்ஸ் கூட ப்ராப்பர் கிளாஸ் ரூம் ஏதோ ஓரளவுக்கு இப்பொழுது கெட்டிக்கொண்டிருக்கிறோம். தட்டியில் கிளாஸ் ரூம் இருக்கும், தட்டியில் தான் அக்கமடேஷன் இருக்கும், பாம்புகள் இருக்கும். அப்படிப்பட்டதான ரிஸ்கி என்வாயர்மெண்ட்டில் எந்த விதமான முறுமுறுப்பு இல்லாமல் ஆண்டவருக்காக என்று போன மிஷனரிகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். பிரியமானவர்கள், எல்லாருடைய ஸ்டோரியும் சொல்லலாம். அண்ட் we will have to be here the whole day. இந்த பர்டிகுலர் வீடியோவில் let me present to you
ஒரு லேடி மிஷனரி நிஷா, இவர்கள் பைபிள் காலேஜ் படித்து முடித்து ஆண்டவருடைய லீடிங்னால எங்களுடைய ஊழியத்திலே வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது நாங்கள் ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோம் நடத்தி கொண்டிருந்தோம். சுனாமியில் பாதிக்கப்பட்ட 2004 டிசம்பரில் வந்த சுனாமியில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் குடும்பங்கள், அதில் இருந்து ஒரு 30 பிள்ளைகளை எடுத்து நாங்கள் அவர்களுக்கு ஒரு ஃபியூச்சரை கொடுக்கும்படி ஹவுஸ் ஆஃப் ஹோப் என்று சொல்லி ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோம் ஆரம்பிக்க ஆண்டவர் நடத்தினார். அது எங்களுடைய பிரைமரி விஷன் கிடையாது. ஆனால் அந்த குறிப்பிட்ட டிசாஸ்டர் டைமில் காட் செட் வாக் த்ரூ த டிசாஸ்டர் அண்ட் வாக் லாங் டேர்ம். இந்த நெருக்கடியில் மக்கள் இருக்கும் பொழுது நீ விலகி ஓடாதே, நீ இவர்கள் நடுவில் இருக்க வேண்டும், நீ அதிக நாட்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் பேசினார். என்ன என்று யோசிக்கும் பொழுது இந்த சில்ட்ரன்ஸ் ஹோம் ப்ராஜெக்டை ஆண்டவர் திட்டமாக கொடுத்தார். 10 ஆண்டுகள் நடத்தினோம். 2004 டிசம்பரில் வந்தது, 2005 ஆரம்பித்தோம், 2015 வரை நாங்கள் இந்த சில்ட்ரன்ஸ் ஹோம் நடத்தினோம். ஆண்டோடைய கிருபையினால் இந்த பிள்ளைகள் எல்லாரும் படித்து ஸ்கூல்ஸ் எல்லாம் முடித்து இன்றைக்கு நிறைய பேர் கல்யாணம் ஆகி இப்பொழுது அவர்கள் பல இடங்களிலே இருக்கிறார்கள். அதில் ஒரு தம்பி தான் சின்ன தம்பி. அதில் இருந்த ஒரு அந்த சில்ட்ரன்ஸ் ஹோமில் இருந்த ஒரு சைல்டு தான் சின்ன தம்பி என்ற ஒரு சகோதரன். பாண்டிச்சேரியில் இருக்கிற இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருந்த ஒரு அருமையான தம்பி. சின்ன ஸ்கூல் வயசு, பிரைமரி ஸ்கூல் படிக்கிற வயசில் எங்ககிட்ட வந்தான். படித்து முடித்து இப்பொழுது பீகாரில் எங்களுக்கு மிஷனரியாக இருக்கிறான். இந்த சில்ட்ரன்ஸ் ஹோமை அதிக ஆண்டுகள் பார்த்து கொண்டது இந்த அருமையான சகோதரி நிஷா. அவர்கள் அந்த சில்ட்ரன்ஸ் ஹோமில் அத்தனை பிள்ளைகளுக்கும் ஒரு தாயை போல இருந்து ஒரு ஹவுஸ் பேரண்டாக இருந்து நடத்தினார்கள். அதற்கு பிறகு அவர்கள் இந்த சில்ட்ரன்ஸ் ஹோமை நாங்கள் 2005 முடித்து விட்டோம் பிள்ளைகள். அதுக்கப்புறம் வேறு பிள்ளைகள் நாங்கள் எடுக்கலை. எல்லா பிள்ளைகளும் செட்டில் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு மிஷனரியாக இந்த தம்பி போனான், சின்ன தம்பி. ஆண்டவர் இவர்களுக்கு உள்ளத்திலே மிஷனரியாக இருக்கிறதற்கு அங்கே பீகாருக்கு போகிறதற்கு ஆண்டவர் பேசினார். ஸோ டுடே கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே மிஷனரியாக இருக்கிறார்கள். ஷீ இஸ் ஒன் ஆஃப் அவர் ஸ்கூல்ஸ் பிரின்சிபல், நிஷா ஜேக்கப். இவர்கள் இந்த 6 வருடம் இப்பொழுது அங்கே இருக்கிறார்கள். ஆனால் இந்த சில்ட்ரன்ஸ் ஹோம்லாம் வந்து பொறுப்பெடுக்கிறதுக்கு முன்னால் சில காலம், குறுகிய காலம் பீகாரில் மிஷனரியாக இருந்தார்கள். ஸோ திஸ் இஸ் ஹர் செகண்ட் ஸ்டிண்ட் இன் பீகார் அண்ட் தேர்ட் லொக்கேஷன் ஃபார் ஹர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிளேஸ்மெண்ட் எங்கள் ஊழியத்தில். ஸோ எங்களோடு கூட பல ஆண்டுகளாக இருக்கிற ஒரு அருமையான ஒரு மகள் தான் நிஷா. இவர்கள் இப்பொழுது இந்த ஸ்கூலில் டீச் பண்ணுறாங்க. இந்த மற்ற டீச்சர்ஸ்க்கெல்லாம் ஒரு தாயை போல அங்கே இருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலாக இருக்கிறார்கள். இந்த சின்ன தம்பி சில்ட்ரன்ஸ் ஹோமில் இவங்க தான் ஹவுஸ் பேரண்டாக இருந்தாங்க. இப்போ சின்ன தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஹீ இஸ் ஆல்சோ தேர். ஸோ அவங்களுக்கும் ஒரு கார்டியன் போலவே இவர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு ஸ்பெஷல் காரியம் என்ன தெரியுமா? இந்த நிஷா அவர்கள் முதல்ல மிஷனரிஸ்ட்டு போனாங்க தெரியுமா? அப்போ நிறைய பேர் கூட அங்கே ஸ்கூலில் பிள்ளைகள் இருந்தாங்கல்ல, நர்சரி ஸ்கூலு, பிரைமரி ஸ்கூலில் இருந்த பிள்ளைகள் இன்றைக்கு அதில் நிறைய பேர் நல்லா வளர்ந்து அந்த சமுதாயத்திலே நல்ல திருமணமாகி இருக்கிறார்கள். அதில் சிலர் நம்முடைய ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறாங்க. வேர் நிஷா இஸ் த பிரின்சிபல். இப்போ அந்த ஒரு ஷார்ட் ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் தோஸ் ஸ்கூல் கிட்ஸ் ஹூ பிகேம் அவர் டீச்சர்ஸ், அதை இப்பொழுது நீங்கள் பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமான ஒரு சாட்சி. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். நிதி நான்சி, இது நம்ம டீச்சரு.
ஸ்கூல் பிரின்சிபல்லு நிஷா மேடம், நிதி, நான்சி, 2 பேரும் ஹார்வெஸ்ட் மிஷன் ஸ்கூல் பூர்ணியா நம்முடைய ஸ்கூலில் நர்சரியிலேருந்து படித்தவங்க. சரியா? நர்சரியிலேருந்து படித்து ஸ்கூல் படித்து முடித்து இவங்க இப்போ பிஎஸ்சி படித்து முடித்து இவங்க இப்போ பிஏ படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கரஸ்பாண்டன்ஸில். இப்போ இவங்க 2 பேரும் நம்ம ஸ்கூலில் டீச்சர். கேன் யூ பிலீவ் இட்? நர்சரியிலேருந்து படித்த பிள்ளைங்க இப்போ டிகிரி படித்து நம்ம ஸ்கூல்லையே எந்த ஸ்கூலில் படித்தாங்களோ நம்ம ஆரம்பித்த புதுசில் இவங்க படித்தாங்க. அது மாத்திரமல்ல, இது போக இன்னொரு 3 பேர். கேன் யூ நேம் தெம்? தி அதர் 3 people? ஹூ? மம்தா, நேஹா, ராணி, நிஷா ராணி. ஸோ இந்த 3 பேரும் ஆக்சுவலாக வந்து படித்து நம்மகிட்ட வாத்தியாராக, மேடமாக, டீச்சராக இருந்தாங்க. ஆனால் அவங்க 3 பேருக்கும் அதில் 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னொருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. அதனால தான் கண்டினியூ பண்ணல. இல்லைன்னா இப்போ 5 டீச்சரை வச்சு நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ ஆண்டவர் வந்து நம்முடைய பள்ளியை ஆசீர்வச்சிருக்கிறாரு. அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நீங்களும் ஆண்டவரை துதிங்க. ஏன்னா ஆண்டவர் செய்கிற காரியங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுபோல் நம்மக்கிட்ட சின்ன பிள்ளையாக சென்னையில் இருந்த தம்பிமாருங்க ரட்சிக்கப்பட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டு நம்மளோட சபையோட முதல் குடும்பம் ரட்சிக்கப்பட்டு அவங்க வந்து அந்த பையன் சின்ன பையன் பால்ராஜ் இப்போ கல்யாணம் ஆகி இப்போ அவருக்கு எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளைங்க. ஸோ அவர் ஒய்ஃப் மேரி 2 பேரும் இங்கே மிஷினரியாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்முடைய ஊழியத்திலே வளர்ந்த பிள்ளைங்க லீடர்ஷிப்பில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அதனால் இப்போ வந்து I'm going to ask Nisha. Nisha had the privilege of teaching these children several years back. அதனால் இப்போ அவங்க வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அதோடு கூட வந்து இன்னும் இது போல் அநேகரை எழுப்பணும் என்று சொல்லி ஜெபிக்க போகிறாங்க. தேங்க்யூ நிஷா. ஜெபிக்கலாம். அன்பான பரலோக பிதாவே, இந்த பீகார் ஊழியத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்த விஷனுக்காக நன்றி. இப்பொழுது எங்கள் கூட இருக்கிற இந்த மாணவர்களைப் போல் இன்னும் அநேக மாணவர்களை கத்தாவே நாங்கள் ட்ரெயின் பண்ண, எஜுகேட் பண்ண எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அநேக மிஷினரி டீச்சர்கள் மூலமாக கர்த்தருடைய காரியங்களை இந்த பிள்ளைங்க ஏதோ ஒரு வகையில் அறிந்து கொள்கிறாங்க. அதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் கத்தாவே கட்ட வேண்டிய ஸ்கூல்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் நீங்கள் பூர்த்தி செய்யுங்க. இன்னும் அநேக 1000 மாணவர்களுக்கு 10,000க்கு மேலே மாணவர்களுக்கு ஹார்வெஸ்ட் ஊழியத்தின் மூலமாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். உமக்குள்ள இறை அருளுக்குள்ள அவங்க வளர்றதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, தேங்க்யூ நிஷா. பெரியமானவர்களே, நமக்கு 10 ஸ்கூலு 2030க்குள்ளே ஒவ்வொரு ஸ்கூல்லையும் 1000 பிள்ளைங்க, மொத்தம் 10,000 பிள்ளைங்க நம்ம வந்து இங்கே எஜுகேஷன் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம விஷனோடு இங்கே இருக்கிறோம். ஆண்டவர் இப்போ 4 ஸ்கூலில் ஆரம்பிக்க உதவி செய்திருக்கிறார். தொடர்ந்து பள்ளி ஊழியங்களுக்காக, சேவைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பார்த்தீங்களா, சில்ட்ரன்ஸ் ஹோம் நடத்துனாங்க. அதில் இருக்கிற ஒரு தம்பி இப்போ மிஷினரியாக இருக்கிறான், சின்ன தம்பி. முதல்ல மிஷினரியாக இருந்தாங்க, அங்கே ஸ்கூல் டீச்சராக இருந்தாங்க. அதில் படித்த பிள்ளைகள் இப்பொழுது ஸ்கூல் டீச்சராக இருக்கிறாங்க. We are truly seeing another generation emerging through the influence of our missionaries. எங்களுடைய மிஷனரிகள், எங்களுடைய ஊழியர்கள், இப்படி அநேகர் உண்டு. ஒவ்வொருவரை குறித்தும் ஸ்டோரிஸ் சொல்ல முடியும். நிஷா செய்கின்ற ஊழியங்கள் ஸ்கூல் மட்டும் கிடையாது. She is also like a mentor for a lot of younger missionaries. She is also like a mother for some of the colleagues, younger school teachers, and for Chinnathabi. Women's meeting, discipleship program, அதிலையும் அவர்கள் ஆக்டிவாக இருக்கிறார்கள். சர்ச் பிளான்டிங் ஒர்க்லையும் இன்டைரக்டாக ஷீ இஸ் இன்வால்வ். சர்ச் பிளான்டர்ஸ் கோர்ஸில் டீச் பண்ணுகிறார்கள். ஸோ ஆண்டவர் இப்படி பாருங்க, ஒரு சகோதரி ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்து she went through a lot of difficulties in her life.
அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் she went through lot of challenges. I don't want to go through details. But in the midst of all that, she is now a hero in the mission field. At least for our movement, she is one of the heroes, frontline heroes. Amen. கர்த்தர் நம்முடைய பலவீனத்தின் மத்தியிலும் நமக்கு இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் மத்தியிலும் நம்மை பயன்படுத்துகிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, these sort of missionaries deserve our prayers. These sort of missionaries deserve our encouragement. These sort of missionaries deserve our support. இப்படிப்பட்டதான ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படிப்பட்டதான ஊழியர்களுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இப்படிப்பட்டதான மிஷனரிஸை நம்ம என்கரேஜ் பண்ணணும். டெஃபினட்டா we must support these missionaries. ஆண்டவருடைய கிருபையினால நமக்கு மிஷனரிஸ் 35 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. கிராஸ் கல்ச்சரல் மிஷனரிஸ். இது போக ஆண்டவருடைய கிருபையினால நமக்கு சுதேசி ஊழியர்கள் அங்கே அநேகர் எழும்பியிருக்கிறார்கள். எப்படி எழும்பியிருக்கிறார்கள்? இவர்களால் தான் அவர்கள் எழும்பியிருக்கிறார்கள். இப்போ நிறைய ட்ரெயினிஸு கரண்ட் பேட்சில் இருக்கிறாங்க. ஸோ ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, சப்போர்ட் ஸ்டாஃப் இருக்கிறாங்க, நம்முடைய நெட்வொர்க் லீடர்ஸ் இருக்கிறாங்க. எல்லாம் சேர்த்தா பீகார் அண்ட் ஒடிஷாவில் 160 ஊழியர்கள் கிட்டத்தட்ட நமக்கு இருக்கிறார்கள். இந்த வருஷ இறுதிக்குள்ள 200 ஊழியர்கள் நமக்கு இருப்பார்கள். பிரியமானவர்களே, எங்களுடைய மிஷனரிஸ் எல்லாருக்கும் we do not have adequate support. ஒவ்வொரு மிஷனரிக்கும் குறைந்தபட்சம் மந்த்லி சப்போர்ட் என்று சொன்னால் 3000 ரூபாய் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அதிகமாக ஆகும். ரெக்கமெண்டட் அமௌண்ட் 5000 rupees மந்த்லி சப்போர்ட். நீங்கள் குடும்பமாக மிஷனரி சப்போர்ட் பண்ண வேண்டும் என்றால் எங்களுடைய அலுவலகத்தை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு இம்மீடியட்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். we will guide you. இவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், இவர்களுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணணும். எங்களுடைய ஸ்டாஃப் லிஸ்ட்டில் 45 பேருக்கு மேலே இன்னும் சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த மிஷன்ஸ் வீக்கெண்டுக்கு பிறகு அந்த நிலை இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நாங்கள் எடுக்கிற புது ஸ்டாஃபுக்கு நீட் இருந்தால் பரவாயில்ல. பட் இருக்கிற ஊழியர்களுக்கு போதுமான சப்போர்ட் இல்லாத இந்த நிலையில் நீங்கள் இந்த மிஷன்ஸ் கன்வென்ஷனில் பங்கெடுக்கிறவர்கள் டேக் திஸ் as an opportunity. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் சொல்லி கொண்டு வருகிறோம். சர்ச் கன்ஸ்ட்ரக்ஷன், பேப்டிசம் டேங்க், all these things. But monthly support is what we are talking about now. மாதந்தோறும் இந்த ஊழியர்களை என்கரேஜ் பண்ணுகிறதற்கு மிஷனரி சப்போர்ட் என்று சொல்லி ஒரு மிஷனரியை மிஷன் ஃபீல்டில் சப்போர்ட் பண்ணுவதற்கு தாங்குவதற்கு மினிமம் 10,000 rupees ஆகும். எல்லாம் அவருடைய சகல காரியங்களையும் பார்த்து கொள்வதற்கு. சீனியர் ஒர்க்கர்ஸுக்கு இட் குட் கோ அப் டு 16,000 on an average. பட் ஆனால் மிஷனரி சப்போர்ட் என்று சொல்லும் பொழுது 3,000, 2,000 என்று ரொம்ப வருஷமாக இருந்துருச்சு இல்லையா? எல்லாரும் அப்படியே பழகிட்டாங்க. ஆனால் நிறைய மிஷன் ஆர்கனைசேஷனில் ஒரு மிஷனரிக்கு தே ஹாவ் அபவுட் 4 சப்போர்ட்ஸ். அப்போ தான் 4,000 ரூபா என்று சொன்னால் 4 சப்போர்ட் வந்தால் தான் அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட முடியும். ஆனால் எங்களுடைய ஊழியத்தில் சிங்கிள் சப்போர்ட்டே இன்னும் 45 பேருக்கு இல்லை. ஸோ ப்ளீஸ் கன்சிடர் partnering with our mission work through the support of missionaries on a monthly basis. Amen. இவருடைய ஸ்டோரிஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கு இல்லையா? we need you to pray for these missionaries. மிஷனரி ப்ரேயர் கைட் வேண்டும் என்கிறவர்கள் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே மிஷனரி ப்ரேயர் கைடு எங்களுடைய பழைய வேர்ஷன் வாங்கினவர்களுக்கு நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தருவோம். we will send. பட் இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கேட்குறீங்கன்னா ப்ளீஸ் உங்களுடைய அட்ரஸ் எங்களுக்கு அனுப்புங்க. ப்ரேயர் கைட்னு சொல்லுங்கள். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ப்ரேயர் கைட் இருக்குது. நீங்கள் ஒன்றும் சொல்லாமல் அனுப்புனீங்கன்னா தமிழ் ப்ரேயர் கைட் அனுப்புவோம். நீங்கள் இங்கிலீஷ் என்று மென்ஷன் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் ப்ரேயர் கைட் நாங்கள் அனுப்புவோம். ப்ளீஸ் டூ ப்ரே. ஆமென். அறுவடை மிகுதி, ஆட்கள் கொஞ்சம். அறுவடைக்கு ஆட்களை எழுப்பும்படி எஜமானை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். நாம் ஜெபிக்கணும். கர்த்தர் எழுப்பினவங்களை ரெஸ்பான்சிபிளாக தாங்கணும். ஆமென். டு காட் பி த க்ளோரி. இட் இஸ் காட் ஹூ இஸ் ரேசிங் லேபரர்ஸ் அண்ட் ப்ரைஸ் காட் ஹூ இஸ் கண்டினியூயிங் டு ரேஸ். இன்னமும் அநேகர் எழுப்பணும்.
இந்த வருஷ இறுதிக்குள்ள 40 பேர் இன்னும் வேணும். ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென். Praise the Lord. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மிஷனரி ஊழியத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்றைக்கும் எழுப்புகிற மிஷனரிகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு 12 பேரை மிஷனரிகளாக அனுப்பினார். பல இடங்களுக்கு போனார்கள். தோமா இந்தியாவிற்கு வந்தார். இயேசு விண்ணுலகை விட்டு மண்ணுலகிற்கு மிஷனரியாக வந்தார். முதல் மிஷனரி, மாற்று கலாச்சார ஊழிய மிஷனரி என்று பைபிள் எடுத்துக்கொண்டால் ஆபிரகாம் தன்னுடைய இனத்தை விட்டு, தன்னுடைய பாஷை பேசுகிற மக்களை விட்டு ஆண்டு காட்டுகிற இடத்திற்கு போகிறார். ஆமேன். இன்றைக்கும் சபை சரித்திரத்திலும் சரி, ஆண்டவர் அநேக மிஷனரிகளை எழுப்பினார். இன்றைக்கும் தேவன் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். சந்திக்கப்படாத மக்கள் கூட்டங்கள் சந்திக்கப்பட இன்னமும் ஆண்டவர் மிஷனரிகளை எழுப்ப வேண்டும். ஆமேன். அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். மிஷனரி ஊழியத்திற்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் அதிகமான மிஷனரிகளை எழுப்ப வேண்டும் என்றும், எழுப்பப்பட்ட மிஷனரிகளுடைய பாதுகாப்புக்காகவும் தேவன் அவர்களை வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும் என்றும், அவர்களை கர்த்தர் எப்பொழுதும் உற்சாகப்படுத்தி ஆண்டவர் நடத்த வேண்டும் என்றும் நீங்கள் அவர்களுக்காக ஜெபியுங்கள். ஆமேன். மிஷனரிகளுடைய தியாகத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தியாகம் இல்லாமல் எதையும் நாம் செய்ய முடியாது. தியாகம் பண்ணுகிற மிஷனரிகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தியாகம் பண்ணுகிற விசுவாசிகளாகவும் நாமும் இருக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, ஆண்டவரே, எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இன்றைக்கு உள்ள ப்ரோக்ராமில் நீர் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை தினத்திலே மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன்.